அணை கட்டுவோம் என்று கேரள அரசு தொடர்ந்து இது போன்ற ஒரு நிலையை கடைபிடிக்குமானால் இதை உடனடியாக கேரள அரசு வாபஸ் வாங்க வேண்டும். இன்றைக்கு புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் அவர்கள் கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த முயற்சியை கேரள அரசு தொடருமானால், தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை பாதிக்கப்படுமானால், ஆளுகிற அரசு இதற்கு துணை பெறுமானால் அதை கண்டித்து தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை காப்பதற்காக புரட்சித் தலைவர் இதயநிதி அம்மா அவர்கள் தொடர் சட்ட போராட்டம் நடத்தி பெற்றுத்தந்த அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்காக எங்கள் இதயதெய்வம் கழகத்தின் காவல் தெய்வம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் வருங்கால முதலமைச்சர் அவர்களை தேனி மாவட்டம் அல்லது மதுரை மாவட்டத்திலே நேரிலே அழைத்து வந்து ஒட்டுமொத்த விவசாயிகளை திரட்டி கேரள அரசுக்கு இன்றைக்கு அதற்கு துணை போகிற தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை காவல் கொடுக்கிற திமுக அரசுக்கு எச்சரிக்கையாக மாபெரும் போராட்டங்களை நடத்துவதற்கும் புரட்சித் தலைவர் எடப்பாடியாருடைய ஆணையை பெற்று அவரை நேரிலே அழைத்து வந்து புரட்சித் தலைவர் எடப்பாடியார் ஐயா அவருடைய தலைமையிலேயே தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை விவசாய உரிமை காப்பதற்கு போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் ஒரு பொழுதும் அஞ்ச மாட்டோம். திமுகவை போன்ற அங்கே போராட்டம் அறிவித்துவிட்டு அதற்கு பிறகு பல்வேறு சாக்கு போக்குகளை சொல்லி அன்றைக்கு கலைஞர் அவர்கள் போராட்டங்களை எல்லாம் நடத்தாமல் தமிழகத்தின் ஜீவாதார உரிமையை காவல் கொடுக்கிற போது புரட்சித் தலைவர் இதயநிதி அம்மா அவர்கள் எப்படி சீரும் சிங்கமென சிரித்தெழுந்து தென்னாட்டு மக்களுடைய ஜீவாதார உரிமையை பெற்றுத் தந்தாரோ அதே போன்று இன்றைக்கு அவர் வெளியிலே கருணாநிதியுடைய மறு வடிவமாக இருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் முல்லை பெரியாறு அணை உரிமையை காவல் கொடுப்பதற்கு அவர் மௌனம் காக்கிறார், மௌன விரதம் இருக்கிறார் என்ற நிலையிலே புரட்சித் தலைவர் அம்மாவின் மறு வடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவின் வழியிலே வந்த புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இந்த தென் மாவட்ட மக்களின் ஜீவாதார உரிமையை பாதுகாப்பதற்கு நேரிலே அவரை அழைத்து வந்து தேனி மாவட்டத்திலே மதுரை மாவட்டத்திலேயே அவருடைய தலைமையிலே ஒட்டுமொத்த விவசாயிகளை திரட்டி 5 லட்சம் விவசாயிகள் பங்கேற்கின்ற வகையிலே மாபெரும் அறப்போராட்டத்தை நாங்கள் நடத்துவதற்கு தயங்க மாட்டோம். புரட்சித் தலைவர் எடப்பாடியார் பொதுச்செயலாளருடைய கவனத்திற்கு இதை நாங்கள் கொண்டு சென்று அவர் ஆணைய அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உரிமை காப்பதிலே முதன்மை இயக்கமாக அம்மாவின் வழியிலே வெற்றி நடை போட்டு சாதித்து காட்டும். உரிமையை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். புதிய அணை கட்டுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துள்ளேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.